வணக்கம், நான் சுryathangaraj. இன்னைக்கு நாம நியூஸ் பேப்பர் வச்சு செலவே இல்லாம ஒரு பாஸ்கெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல நிறைய டைப் இருக்கு. நாம இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் கொண்டு போற மாதிரியான பூக்கூடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த நியூஸ் பேப்பர் தானே, எப்படி வெயிட் தாங்கும்னு நினைக்காதீங்க. அதுக்கும் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல நான் டெமோ காமிச்சிருக்கேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஒரு ஃபுல் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை பாதியாக மடிச்சுக்கோங்க. அதை மறுபடியும் மடிச்சுக்கோங்க. அதை இன்னொரு தடவையும் மடிச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம நியூஸ் பேப்பர் டியூப்ஸ் பண்ண போகிறோம். இது நல்லா மடித்ததுக்கப்புறம் நல்ல ஓரங்களெல்லாம் சரி பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. மடித்த பக்கங்களை ஒரு பேப்பர் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். சிசரை விட பேப்பர் கட்டர் பெஸ்ட்டாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம பேப்பர் டியூப்ஸ் பண்ண போகிறோம். ஒரு தின்னான குச்சி எடுத்துட்டு அதை நாம் கட் பண்ணி வச்ச நியூஸ் பேப்பர் ஸ்ட்ரிப்பில் இந்த மாதிரி வச்சு சுற்றிட்டே வரணும். சுற்றும் போது அந்த குச்சியை வெளியே எடுத்துடணும். இந்த நியூஸ் பேப்பர் ஸ்ட்ரிப்ஸை இன்னும் தெளிவாக பண்ணுறதுக்கான வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அதில் இந்த டியூப்ஸ் மட்டும் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். சுற்றிட்டு அந்த எட்ஜஸில் கம் வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அந்த குச்சியை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்மளோட நியூஸ் பேப்பர் டியூப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு குட்டி பாஸ்கெட் செய்யறதுக்கு ஒரு 30 ஸ்ட்ரிப் தேவைப்படும். எனக்கு ஒரு ஸ்ட்ரிப் செய்யறதுக்கு 30 செகண்ட்ஸ் ஆகுது. நம்ம சுத்தி வச்சதுல 8 ஸ்ட்ரிப் எடுத்து அதை 4 ஹரிசாண்டலாவும் 4 வெர்டிக்கலாவும் வச்சுட்டு சென்டர்ல வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி பிளஸ் மாதிரி இருக்கணும். ஒட்டிட்டு சென்டர்ல அந்த மேல இருக்கிறதே கம் வச்சு ஒட்டிக்கோங்க. இது நம்ம செய்ய போற பாஸ்கெட்டுக்கான பேஸ். இது நல்லா ஒட்டுறதுக்காக மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இது நல்லா ஒட்டிக்கும். ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து இதை ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இதை நாம் பேஸ் ஸ்ட்ரிப்பாக வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும். ஒரு சைடு இருக்க நம்மளை பார்த்து இருக்கிற ஒரு பேஸ் ஸ்ட்ரிப்பில் இந்த மாதிரியான ரன்னிங் ஸ்ட்ரிப்பை நம்ம மாட்டிக்கணும். இப்போ இந்த ரன்னிங் ஸ்ட்ரிப்பில் மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும். இது நல்லா டைட்டாக வச்சுட்டு கீழே இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிறத கீழேயும் எக்ஸ் மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பின்னிக்கிட்டே வரணும். நீங்கள் பின்னும்போது நல்லா பிடிச்சிட்டு டைட்டாக பின்னினீங்கன்னா பாஸ்கெட் நகலாமல் வரும். இப்போ நம்ம சுற்றும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரிப் தீந்து போயிடும். நீ என்ன பண்ணணும்னா இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்து அதை நல்லா இப்படி திருக்கிட்டு கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு இது முன்னாடியே நம்ம சுற்றிட்டு இருக்கிற ஸ்ட்ரிப் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இனி மறுபடியும் அதே மாதிரியே நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம்.
இப்போ நம்ம ஒரு 2 சுற்று வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம பேஸ் ஸ்ட்ரிப் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம 2 பிரிச்சுட்டு அதே மாதிரியே நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும். இப்போ அந்த 4 இருக்கிறத 2 பிரிச்சுட்டு அதே மாதிரி எக்ஸ் மாதிரியே திருக்கிட்டு நம்ம மறுபடியும் பின்ன ஆரம்பிக்கணும். கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே அப்படின்னு வச்சு நம்ம சுற்றி பின்னிட்டே வரணும். இது நம்ம கூடையோட அடிபாகம். இப்போ எல்லா பக்கமுமே நல்லா ஸ்ப்ளிட் ஆயிரும். சூரியன் மாதிரி இருக்கும் விரிஞ்சு பார்க்குறக்கு. மூங்கில் குச்சியை வச்சு நம்ம பண்ணுற மாதிரியான மெத்தட் தான் இது. அதில் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரியான கிராஃப்ட் எல்லாமே இந்த நியூஸ் பேப்பர் டியூப்ஸில் நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம கூடைக்கு அடிபாகம் போட்டாச்சு. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஷேப்பில் தான் நம்ம இப்போ பின்ன போகிறோம். இதை பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த பவுலை நம்ம எடுத்துடலாம். இந்த அடிபாகத்தளவுக்கு நம்ம அடி போட்டுக்கணும். பேஸ் ஸ்ட்ரிப்பை பவுலோட பிடிச்சிட்டே பின்னிட்டு வரணும். அப்போ தான் வந்து அந்த பவுல் ஷேப்புக்கு வரும். இது வரைக்கும் நம்ம மேட் மாதிரி பின்னிட்டு இருந்திருப்போம். அப்புறம் பவுல் வந்ததுக்கப்புறம் அந்த பேஸ் ஸ்ட்ரிப்பை அந்த பவுலோட சேர்த்து வச்சு நம்ம பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பின்னல் பின்னினதுக்கப்புறம் முதல்ல நம்ம 2 ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லைங்க, அது மாதிரியே இப்போ வந்து நம்ம ஒன்றா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டாக பின்ன ஆரம்பிக்கணும். நம்ம ஒவ்வொரு பின்னல் பின்னும் போது நம்ம பவுலையும் கையில் இப்படி இறுக்கி பிடிச்சிக்கணும். இந்த பேஸ்கெட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கும்போது ஒரு குட்டி பேஸ்கெட்டாகவே செஞ்சு பாருங்கள். குட்டி பவுல் வச்சு அதுக்கப்புறம் நம்ம பெரிய பேஸ்கெட் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். பண்ணும்போது அந்த பேஸ் ஒயர் நல்லா டைட்டாக இப்படி இழுத்துட்டு பண்ணும்போது கூட வந்து நல்லா நெருக்கமாக வரும். கேப் வந்து அதிகமாக தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி இழுத்துக்கோங்க பேஸ் ஸ்ட்ரிப்பை. பேஸ் ஸ்ட்ரிப்பை எல்லாமே நம்ம கொஞ்சம் மேல் நோக்கி நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். அப்போ கூட வந்து நல்லா நெருக்கமாக நீட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சைஸில் பவுல் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பில் நிறுத்திடலாம். நிறுத்திட்டு அந்த லாஸ்ட்டாக பின்னிட்டு வந்தோம் இல்லைங்க, அந்த ரன்னிங் டியூபை வந்து நம்ம உள்ளே வச்சு இப்போ ஒட்டிடலாம். இப்போ நம்ம பேஸ் ஸ்ட்ரிப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பேஸ் ஸ்ட்ரிப்பையும் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கம் வச்சு ஒட்டி விட்டுறலாம்.
இப்போ நம்ம வெறும் நியூஸ் பேப்பர் மட்டுமே வச்சு ஒரு அழகான கூடை ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம இப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதுக்கு கைப்பிடி வச்சுட்டு பூக்கூடை மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே இந்த வீடியோவும் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இந்த கூடைக்கு கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக போடணுங்க. அதனால தான் அது தெளிவாக இன்னொரு வீடியோவாக கொடுத்துருக்குறேன். அது பார்ட் 2 வீடியோவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை போய் பாருங்கள். நியூஸ் பேப்பர் கூட தானே எப்படி வெயிட் தாங்கும்னு நினைக்காதீங்க, நல்லாவே வெயிட் தாங்கும். இதில் நான் ஒரு 25-30 பாட்டில் பக்கம் பெயிண்ட் பாட்டில் உள்ளே போட்டிருக்கிறேன். இது எப்படி வெயிட் தாங்குது பாருங்கள். இதில் ஒரு தேங்காயும் வச்சு காமிக்கிற பாருங்க. தேங்காய் ஒரு சைடாக சாயறதுனால தான் கூட ஒரு சைடாக சாயுது. நம்ம நிறைய பொருள் வைக்கும்போது சரியாயிரும். இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு மேலே வார்னிஷ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி பட்டா கூட நம்ம தொடச்சிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.